ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் இறைவன். 12 ராசிகளிலேயே கடைசியாக வருவது மீனராசி. இருப்பதிலேயே ஆழமான ராசி. அதனாலேயே நீங்கள் அத்தனைக்கும் ஆரம்பத்திலேயே ஆசைப்படுவீர்கள். ஆனால் எதுவும் அமையும் போது அமையட்டும் என விட்டுவிடுவீர்கள். வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு உங்கள் ஆழ்மனதில் அசையாமல் அமர்ந்திருக்கும். ஆனால் அதற்காக அழட்டிக்கொள்ள மாட்டீர்கள். வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு லோனில் சிக்கினா கையில் பெருசாக பணம் இராது. அப்புறம் அன்றாட செலவுக்கே திண்டாட வேண்டியிருக்கும். அதனால் வேறு கம்பெனிக்கு மாறிட்டு அதில் ஏதாவது கூடுதலாக சம்பளம் கிடைச்சா அப்புறம் யோசிக்கலாம் என்பீர்கள். திருமணத்துக்கு முன்பு உங்கள் பெயரில் வீடோ வீட்டு மனையோ வாங்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு கட்டிடஸ்தானாதிபதியாக வரும் புதனே மனைவிக்குரிய கிரகமாகவும் வருவதால் நல்ல வீடு அமைந்தால் நல்ல மனைவி அமைய வாய்ப்பில்லாமல் போகும். அதனால் வாழ்க்கை துணை வந்த பிறகு வீட்டை பற்றி யோசியுங்கள். வீடு வாங்காமலே போய்விடுவோமா என்று பயப்படாதீர்கள். மீனகுரு தாமதப்படுத்தினாலும் தவிக்க வைக்க மாட்டார். பூமிக்காரனாகிய செவ்வாய் உங்களின் வீட்டை நிர்ணயிக்கின்ற புதனுக்கு பகை. மேலும் உங்களின் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு செவ்வாய் நட்பாக வருகிறது. அதனால் எப்படியேனும் சொந்த வீடு அமைந்துவிடும். ஆனால் அதுவாக வந்தால் வரட்டும் என்கிற அடிப்படையில் மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். கையில் காசு சேரட்டும்னு காத்திருந்தோம்னா காலம்புறா உட்கார வேண்டியதுதான் என்று நண்பர்கள் நெருங்கும்போது வீடு உங்களை நெருங்கி வரும். மீனத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களும் இடம்பெறுகின்றன. முதலில் புரட்டாதி 4ஆம் பாதத்தை பார்க்கலாம். இந்த ராசியிலேயே அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான். கல்யாணம் முடிஞ்ச கையோடு புது வீட்டில் குடித்தனம் பண்ண போயிருக்காங்க என்று பெருமையாக பேசும்படி வாழ்க்கை அமையும். கல்யாணம் பண்ணினா புது வீட்டில் போய் தான் வாழணும்னு உறுதியாக இருந்தேன் என்று உங்களில் சிலர் சொல்லுவீர்கள். வீடு சிலருக்கு திடீரென அமையும். காலையில் ஃபோன், மதியம் அட்வான்ஸ் என்று உங்களுக்கே தெரியாமல் நிகழ்ந்துவிடும். மத்திய வயதை தாண்டும் போது 2 வீடுகளாவது உள்ளுக்குள் திட்டம் இருக்கும். உங்களுக்கு தடையே சுற்றுப்புற சூழ்நிலை தான். 2 வீடு தள்ளி குப்பை குளமாக இருக்குது, அங்கே போய் எப்படி வாங்கிறது என்று தவிப்பீர்கள். உங்களில் பலர் இதனாலேயே நகரத்திற்கு அப்பால் 40 கிலோமீட்டராக இருந்தாலும் மரங்கள் சூழ வீடு வாங்குவீர்கள். 39 வயதுக்கு பிறகுதான் எல்லாமும் அமையும். 51, 54, 55, 60, 64 வயதுகளில் 1க்கு 2ஆக வாங்குவீர்கள். மேலும் 25 முதல் 40 வயது வரை குருதசை நடைபெறும் போது உங்களின் சக்திக்கு மீறி வாழ்வின் உச்சத்தை தொடுவீர்கள். மன்னர்கள், சன்னியாசிகள், சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயரில் தெருக்கள் பெயர் இருந்தால் உங்களுக்கு நல்லதாகும். பேருக்காவது பூர்வீக சொத்து இருக்கட்டுமே என்று நினைப்பீர்கள். வக்கீல், ஓய்வு பெற்ற நீதிபதி, ஆசிரியர் போன்றோர் உங்களின் எதிர் வீடு, பக்கத்து வீடுகளில் இருப்பார்கள். எப்போதுமே வாழ்க்கை துணை, பிள்ளைகள் பெயரில் இடத்தை வாங்குங்கள். அதற்கு பிறகு வேண்டுமானால் உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். நேரடியாக உங்கள் பெயரில் வாங்கினால் தங்காது. வீட்டின் தலைவாசல் தெற்கு, தென்கிழக்கு திசை நோக்கி அமையட்டும். நீங்கள் வசிக்கும் ஊரின் தெற்கு பகுதியில் வீடு அமைந்தால் அதிர்ஷ்டத்தை தரும். செம்மண், மணல் பூமியாக இருப்பின் நல்லது. உங்களுக்கு எல்லா தளங்களுமே ஏற்றதாகும். அஸ்வினி, பூசம், மகம், அனுஷம், அவிட்டம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திர நாளில் பத்திரப்பதிவையும் கிரகப்பிரவேசத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. உங்களின் ராசியாதிபதியாக குரு பகவான் வருகிறார். நட்சத்திராதிபதி சனி பகவான். பூமிக்காரனாகிய செவ்வாய்க்கு சனி பகையானாலும் உங்கள் ராசியாதிபதியான குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகமாகும். எனவே கொஞ்சம் முயற்சி செய்தாலே வீட்டை எளிதாக வாங்கிவிடலாம். திருமணம் முடிந்தவுடன் வீட்டு கனவு பிரம்மாண்டமாக இருக்கும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறோமா என்று வீட்டு கனவை அடிமனதில் அழித்து வைப்பீர்கள். ஆனால் 33, 37, 41, 42 வயதுகளில் திடீர் வாய்ப்புகள் வரும். நீங்கள் எங்கு வீடு வாங்கினாலும் குடிசை பகுதிகள் நிச்சயம் இருக்கும். மருத்துவமனை, காவல் நிலையம் போன்றவற்றுக்கு பக்கத்தில் வீடு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி அமைந்தால் உடல்நலக்குறைவு, சண்டை சித்தரவுகள் ஏற்படக்கூடும். வழிபாட்டு மன்றம், பஜனைக்கூடம், மடம், வங்கி, பிள்ளையார் கோயில் போன்றவற்றுக்கு அருகிலேயே இருந்தால் வீட்டில் பலம் கொழிக்கும். வடகிழக்கு, தெற்கு பக்கமாக வீட்டின் தலைவாசல் இருந்தால் ரொம்ப நல்லது. இதே திசையில் ஊரில் இடமாகவோ வீடாகவோ கிடைத்தால் வாங்க தயங்காதீர்கள். அப்பார்ட்மெண்ட்டில் தரைதளத்தில் வீடு அமைந்தால் தவித்து விடுங்கள். பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு வேறு இடத்தில் வீடு வாங்குவீர்கள். கட்டிடக்காரனான சுக்கிரன் உங்கள் நட்சத்திர நாயகனான சனிக்கு அது நட்பாக இருப்பதால் கேட்ட இடங்களில் பணம் கிடைக்கும். அதே சமயம் தனியார் வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். விளைநிலமா, வீடு கட்ட அனுமதி உண்டா, தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கிறதா என்பதெல்லாம் சரிபார்த்து கொள்ளுங்கள். ரோகிணி, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், உத்திராடம், திருவோணம், ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் புதுமனை புகுவிழாவையும் பத்திரப்பதிவையும் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாங்கினா அந்த ஏரியாவில் தான் வாங்குவேன், அந்த பில்டர் கட்டுற வீடு தான் எனக்கு பிடிக்கும் என்று ஆர்ப்பரிப்பீர்கள். வீட்டை விட்டு வெளியே போனால் தெருமுனையிலேயே பெரிய சூப்பர் மார்க்கெட், 2 தெரு தள்ளினா பசங்களுக்கு ஸ்கூல், இதைவிட வேற என்ன வேணும் என்று பெருமை பொங்க பேசுவீர்கள். வீடு முடிஞ்சவுடனே சாவி கொடுக்குறோம் என்று சொல்வது ஏற்காது. வீடு வளர வளர அருகிலிருந்து பார்த்து பார்த்து கட்டுவீர்கள். லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற மார்பிள்ஸ் இது என்றால் மறுக்காது வாங்கிவிடுவீர்கள். வீட்டை கண்ணாடி மாதிரி துடைத்து வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் நட்சத்திர நாயகனான புதனுக்கு குரு கொஞ்சம் ஆகாதவராக இருந்தாலும் கட்டிடக்காரனான
சுக்கிரனுக்கு நட்பாக இருப்பதால் எளிதில் வங்கி கடன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு உந்து சக்தியாக யாரேனும் இருக்க வேண்டும், இல்லையெனில் வீடு வாங்க வேண்டும்ங்கிற ஐடியாவே வராது. வீட்டை வாங்குவதற்கு முன்பு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். தனி வீடு கட்டத்தான் பெரும்பாலும் விரும்புவீர். கீழே கார் பார்க்கிங் விட்டு தூணை ஏற்றி முதல் மாடியாக கட்டுவீர்கள். முதல் வீட்டை வாங்கியவுடனேயே இது சரியில்லை அது சரியில்லையே என்று திருப்தி இல்லாது இருப்பீர்கள். மீண்டும் கட்டிய வீட்டை ரீமாடல் செய்வீர்கள். 27 35 வயதுக்குள் வீடு அமையும். பள்ளி, விளையாட்டு திடல், டியூஷன் சென்டர், பெட் கிளினிக், தபால் நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் வீடு அமைவது நல்லது. மொட்டை மாடியில் தோட்டம் அமைத்து அழகு பார்ப்பீர்கள். அதேபோல வீட்டுக்கு அருகே இடம் கிடைத்தால் பேட்மிண்டன், டென்னிஸ் மைதானம் அமைப்பீர்கள். வடக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு திசைகளை நோக்கி தலைவாசலை அமையுங்கள். நீங்கள் வசிக்கும் ஊரில் அந்த திசையில் வரும் இடங்கள் வந்தால் வாங்கி போட முயற்சி செய்யுங்கள். அஸ்வினி, மிருகசிரிசம், புனர்பூசம், பூசம், மகம், அனுஷம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுவதையும் பத்திரப்பதவியையும் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்கு வீட்டு யோகத்தை நிர்ணயிப்பவர் மிதுன புதன். மிதுனம் என்றாலே இரட்டை என்பது பொருள். புதன் உங்களின் இல்லக்கனவை நிறைவேற்றுவராக வருவதால் புதனுக்கு சக்தியை கொடுக்கும் பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது. இங்கே மிதுனம் என்கிற இரட்டைக்கு இரட்டை பெருமாள் அருளும் தலம் எனில் உங்கள் அலைவரிசைக்கு அது ஏற்றதாகும். எனவே இரட்டை திருப்பதி என்று அழைக்கப்படும் திருத்தொலைவெள்ளி மங்களம் கோயிலை தரிசித்து வாருங்கள். 1க்கு 2ஆக வீட்டையும் வாங்குவீர்கள். அருகருகே 2 கோயில்கள் அமைந்துள்ள திவ்ய தேசம் இது. அரவிந்தலோசனன், தேவபிரான் என்னும் திருநாமங்களோடு பெருமாள் தனித்தனி கோயில்களில் சேவை சாதிக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. மீனராசியின் குணம் மற்றும் ராசி ஆளுமை. மீனராசி வியாழன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. நடத்தை மற்றும் ஆளுமை அனைத்தும் வியாழன் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக பற்றுக்கொண்டவராக இருப்பார்கள். இயற்கையில் தன்னலமற்றவராக இருப்பார்கள். மேலும் ரட்சிப்பையும் ஆன்மாவின் பயணத்தையும் அடைவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் எப்போதும் ஒரு லட்சியத்தோடு வாழும் குணம் கொண்டவர்கள். மீனராசி அடையாளம். ராசி அடையாளம் மீன் சின்னம். மீனை போல் இந்த ராசிக்காரர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள். கருணைமிக்க மற்றும் கனிவான இயல்புடையவர்கள். மற்றவர்களிடம் அனுதாபம் அதிகமாக காட்டுவார்கள். அது அவர்களின் நடத்தையில் இயல்பாகவே இருக்கும். இந்த பண்பின் காரணமாகவே மக்கள் அவர்களை மிகவும் விரும்புவார். மீனராசிக்காரர்களின் உடலமைப்பு. மீனராசிக்காரர்கள் சராசரி உயரத்தை கொண்டிருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்தில் ஒல்லியாகவும் பிறகு போக போக பருமனாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் மிகவும் அழகான கண்களை கொண்டிருப்பார்கள். மீனராசிக்காரர்களின் ஆளுமை. மீனராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது ஒரு மர்மமாகவே இருக்கும். அவர்கள் மனம் எப்போதும் ஆன்மீகம், தெய்வநிலையிலேயே இருக்கும். ஒரு சிலர் அறிவாற்றலில் சிறந்தவர்களாக தங்கள் தேர்வு செய்த தொழிலில் வெற்றி காண்பர். மீனராசி பூர்வீகங்களின் பொழுதுபோக்குகள், விருப்பங்கள். மீனராசிக்காரர்கள் கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை மிக சிறப்பாக கையாளும் திறனை கொண்டிருப்பார்கள். மேலும் எந்த மாற்றத்தையும் மிக விரைவாக பற்றி கொள்வார்கள். மீனராசிக்காரர்களின் குறைபாடுகள். இந்த ராசிக்காரர்களின் குறை என்றால் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பார்கள். இது தவிர அவர்கள் அதிக பயந்த சுபாவத்தை கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக எதையுமே நம்பிவிடுவது அவர்களின் குறையாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களின் வணிக மற்றும் கல்வி. கலை, இசை, இலக்கிய, எழுத்து போன்ற துறைகளில் வெற்றியாளராக இருப்பார்கள். மறுபுறம் மீனராசிக்காரர்கள் வணிகத்தில் அதிக அக்கறை கொள்வதில்லை. அவர்களின் கவனம் ரகசியங்களை கண்டுபிடிப்பதில் மட்டுமே இருக்கும். மீனராசிக்காரர்களின் காதல் மற்றும் உறவுகள். இவர்கள் வாழ்க்கையில் காதல் ஒரு முக்கியமான பகுதியாகும். காதல் இல்லாமல் தங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று நினைப்பார்கள். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் ஒரு முதிர்ந்த பக்குவம் மற்றும் விவேகமான நபருடன் பழகவே முயற்சி செய்வார்கள். மீனராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் வாழ்க்கை. கன்னிராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். திருமணமாகாத வாழ்க்கையை காட்டிலும் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான மற்றும் வளமான ஒன்றாக இருக்கும். மீனராசிக்காரர்களின் நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு மேஷம், கடகம், சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்புறவில் இருப்பார்கள். மறுபுறம் ரிஷபம், மிதுனம், கன்னி மற்றும் துலாம் ராசி அறிகுறிகளுக்கு இடையே ஒருவித கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3, 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட ரத்தினம் மஞ்சள்.